மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் இப்போ நம்ம ஒரு டேட்டு என்ட்ரி பண்ணியிருக்கோம். அந்த டேட்டு ஃபார்மேட் வந்து எனக்கு வந்து இப்போ அமெரிக்கன் ஃபார்மேட்டில் இருக்குது. அதை வந்து நம்ம இந்தியன் ஃபார்மேட்டுக்கு எப்படி மாற்றுறதுன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு எனக்கு இந்த இடத்துல ஒரு டேட் ஒன்று டைப் பண்ணுறேன். ஈக்குவல் டு டேட் ஆஃப்னு சொல்லி கொடுத்துங்க. டேட் ஆஃப்னு சொல்லி கொடுத்துட்டீங்க. இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டு என்னங்க ஈக்குவல் டு டேட் ஆஃப்னு சொல்லி கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு இயர் கேட்குது. இயர் கொடுத்துட்டேன், கமா கொடுத்துட்டேன். அதுக்கடுத்து மந்த்து கேட்குது, 06 கொடுத்துட்டேன். ஒரு கமா ஒன்று கொடுக்குறேன். இப்போ டேட்டு வந்து 05ன்னு சொல்லி கொடுக்குறேன் வச்சுங்களேன். கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டு இந்த மாதிரி வருது. ஃபஸ்ட்டு வந்து மந்த்து வருது, ரெண்டாவது டேட்டு வருது, மூணாவது வந்து இயர் வருது. எனக்கு வந்து இந்தியன் ஃபார்மேட்டில் வேணும். அப்போ கண்ட்ரோல் 1 கொடுங்க. கண்ட்ரோல் 1 கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். இதில் போய் இந்த கஸ்டமர் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கொடுத்தீங்களா என்ன மாடலில் காட்டுது பாருங்கள். மந்த்து டேட்டு இயர்னு காட்டுது. அதை அப்படியே மாற்றிக்கிங்க. ஃபஸ்ட்டு டிடின்னு கொடுத்துங்க. ஒரு ஐஃபன் கொடுத்துட்டு எம்எம்னு கொடுத்துங்க. ஒரு ஐஃபன் கொடுத்துட்டு 4 நட ஒய் கொடுத்துங்க. இந்த மாதிரி கொடுத்துங்க. டேட்டு மந்த்து இயர் இந்த மாதிரி கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஃபார்மேட்டில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்.